அனைவருக்கும் வணக்கம். மல்லி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல அவங்க தப்பிச்சா கூட, இன்னொரு பக்கம் அவங்க வந்து லாக் ஆகிக்கிட்டாங்க. அப்ப இந்த சூழ்நிலைகள கடந்து மல்லி எப்படி வெளிய வரப்போறாங்க? அதே நேரத்துல விஜய்க்கு ரேணுகாவுக்குமான அந்த கல்யாண ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜயோட தவிப்பு எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கல்யாணத்து மேலயா அப்படின்னா இல்ல. அவரோட மனசு எல்லாமே மல்லி மேல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மல்லி வந்து அவங்கட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. "நான் வந்து திருச்செந்தூர் போறேன்" அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல வெண்பா அந்த குழந்தை என்ன பண்ணுது, மல்லிக்காக ஏங்கி தவிக்குது. அப்ப மல்லியம்மா இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தை வந்து மல்லியம்மா பக்கத்துல படுத்திருக்க மாரியே ஒரு ஃபீல் பண்ணுது. ஆனா உண்மையிலே இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம் தான். எத்தனையோ பேர் வந்து தன்னோட தாயோ, தந்தையோ கூட இல்லாம குழந்தைங்க வந்து அந்த மாரி ஒரு தவிப்போட தான் இருக்குங்கிறத இத பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாரி குழந்தைகள வந்து நம்ம எப்பவுமே ஒரு அரவணைப்போட இருந்தா அது வந்து இந்த சமுதாயத்துக்கே நல்லா தான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அன்பான ஒரு விஷயம் கிடைச்ச மாரி இருக்கும். அப்ப இந்த குழந்தை அந்த அன்பு இல்லாம, தாய் அன்பு இல்லாம தவிக்கிறத வந்து நம்மால பார்க்க முடியுது. அப்ப அந்த இடத்துல விஜய் ஆறுதல் படுத்துறாரு ஒரு தந்தையா இருந்து. அப்ப அந்த குழந்தைய ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கிறாரு. அப்பேற்பட்ட விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து மொபைல்ல மொபை ம் மல்லிக்கு வந்து ட்ரை பண்றாரு. அப்ப மல்லியோட மொபைல் நாட் ரீச்சபிள்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு வாய்ஸ் நோட் தான் போடுறாரு. அந்த இடத்துல விஜயோட மனசுல என்னென்னலாம் மல்லி மேல கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க. மல்லி இல்லாம தனக்கு எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஃபோன்ல அந்த வாய்ஸ் நோட் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அதாவது என்னோட குழந்தை வெண்பா வந்து, "நீ இல்லன்னு சொல்லி அழுகுது மல்லி. ஆனா நான் வந்து அது குழந்தை அது என்கிட்ட சொல்லி ஆறுதல் ஆயிருது. ஆனா நான் யார்ட்ட போய் சொல்லுவேன் மல்லி? நான் யார்ட்ட சொல்லி அழுவேன்?" அப்படின்னு விஜய் வந்து ஒரு உருக்கமா நம்மளையே கண்ல தண்ணி வர வைக்கிற மாரி, கண்ல நீர் கசியிற மாரி பேசுறாரு விஜய் வந்து. ரொம்ப எமோஷனலாவே தான் இருந்தது. அப்போ இந்த விஜய் தான் மல்லிய வந்து ஆரம்பத்தில அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குனாரு. அப்ப வெறுத்து ஒதுக்குனாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அவர் மனசுக்குள்ள யாருமே தன்னோட பொண்ணுக்கு அம்மாவா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல தான் இருந்தாரு. அப்ப மல்லி கூட கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னோனே அத தாங்கிக்க முடியாம, அப்ப மல்லிய எப்படியாவது வெளிய அனுப்பி விட்டுறணும். நம்ம வாழ்க்கைக்குள்ள வேண்டாம். நம்ம பொண்ணுக்கும் நமக்கும் இடையில மல்லி வேண்டாம் அப்படின்னு நெனச்சாரு. ஆனா மல்லியோட அந்த அன்பு அப்படிங்கிறது விஜய வந்து அவங்க பக்கமே இழுத்துட்டு போயிருச்சு. அதாவது மல்லிய வந்து அவங்களுக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துருச்சு. விஜய்க்கும், வெண்பாவுக்கும் மல்லி வந்து ஒரு பாலங்கிறத விட ஒரு அன்ப காட்டுற, ஒரு அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு அருவியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் விஜய் வந்து ரொம்பவே பாதிக்க தான் செய்யுது. அப்போ ரேணுகா காலத்தில தாலி கட்டணும். அதுக்கான சடங்குகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கும்போது, மல்லி இல்லாம எப்படி அப்படிங்கிற ஒரு தவிப்போட தான் இருந்துகிட்டு இருக்காரு விஜய். உண்மையிலே விஜய பாராட்டணும். ஏன்னா, மல்லி இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு பொழுது இல்லன்னா, வெண்பா தவிக்கிற மாரி இவரும் விஜயுமே குழந்தை மாரி தான் தவிக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பர் தான். அப்ப இந்த இடத்துல விஜய் எப்படி மல்லிய காப்பாத்த போறாருன்னு அப்படின்னா, விஜய் போவாராங்கிற சந்தேகம் தான். ஆனா, மல்லியே தன்னை காப்பாத்திக்கக்கூடிய ஒரு துணிச்சலும், தைரியமான பெண்ணு தான். அவங்க ஒரு பக்கம் ஒருத்தர்ட்டருந்து தப்பிச்சாங்க. இன்னொரு முறையும் அவங்க தப்பிச்சு வருவாங்க. வந்து விஜய் வந்து ரேணுகா காலத்தில தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே, இன்னொரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் எதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அது என்ன மல்லியால நிறுத்துமா அந்த கல்யாணம்? இல்ல அது தானா நிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா கல்யாணங்கிறது நிக்க தான் போகுது. ஏன்னா விஜய் ரேணுகா காலத்தில தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அதில பல தடங்கல்கள் வரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, விஜயோட மனசு அங்க அவர்ட்ட இல்ல அப்படிங்கிறத ராஜி உணர்த்துறாங்கங்க. அத பத்தி உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.